those 70 men returned to Jesus Christ with great joy. அந்த அனுப்பப்பட்ட 70 பேரும் இயேசு ஆனவரிடத்திலே திரும்பி மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார்கள். Saying that in your name demons are subject to us. அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று. That's a good thing. அது நல்ல காரியம்தான். When we have come back today, what can we say? இந்த நாளிலும் நாம் திரும்பி வந்திருந்த இந்த வேளையிலே நாம் என்ன சொல்லுவோம்? Are we joyful? நாம் சந்தோஷத்தோடு இருக்கிறோமா? Last week so many demons were subject to us in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக பிசாசுகள் கீழ்ப்பட்டிருந்ததே. Can we say like that? நாமும் அப்படி சொல்ல முடியுமா? So many demons were subject to us in your name, Lord. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அநேக பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. That gave them a joy. அது அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். That means என்று சொன்னால் an overcoming life is what gives us joy. ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை தான் தேவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். Don't தேவனுக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். A life of failure never brings a joy. ஒரு தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. We were tempted last week in various areas. நாம் பல விதமான சூழ்நிலைகளிலே நாம் கடந்த நாட்களிலே சோதிக்கப்பட்டோம். We went through so many circumstances. பல விதமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்குள்ளாக நாம் போனோம். Have we overcome demons were subject to us? அந்த இடத்திலே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜெயம் கொண்டோமா? Those situations were subject to us. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படிந்திருந்ததா? Then we will have joy when we come today. அப்படி இருந்திருந்தால் நாம் இந்த நாளிலே நாம் கூடி வரும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். But Jesus said that's a good joy, but don't keep your joy in a mere fact that you overcame. ஆனால் இயேசு சொன்னார், இந்த சந்தோஷம் எல்லாம் நல்லதுதான், ஆனாலும் உங்களுடைய சந்தோஷம் இதிலே நீங்கள் நிலை பெற்று இருக்க வேண்டாம். That you overcame. நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறீர்கள் என்பதிலே நீங்கள் அதிகமாக சந்தோஷத்தை வைத்து விட வேண்டாம். Endure that situation. Or you endured that. நீங்கள் அந்த சூழ்நிலையை சகித்து தாங்கினதிலே உங்கள் சந்தோஷம் இருந்து விட வேண்டாம். But மாறாக set your joy in the fact that your names are recorded in heaven. உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். Yeah, that's a greater joy. அதுதான் பெரிய சந்தோஷம். See, we need to overcome every situation in life with that joy. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த மேலான சந்தோஷத்தை கொண்டு தான் நாம் ஜெயிக்க வேண்டும். That my name is recorded in heaven. என் நாமம் என் பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று வருகிற சந்தோஷம். I don't belong to this earth. நான் இந்த பூமிக்கு உரியவன் அல்ல. You must rejoice in that. நாம் அதிலே சந்தோஷப்பட்டோம். You know how Jesus overcame. இயேசுவானவர் எப்படி ஜெயம் கொண்டார்? Turn to Hebrew chapter 12 verse 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். How Jesus overcame. இயேசுவானவர் எப்படி ஜெயம் கொண்டார்? It says here he endured the cross. இங்கே சொல்லப்படுகிறது சிலுவையை சகித்தார். For because of the joy set before him. தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. So it's a greater level of overcoming. ஆகவே இது ஜெயம் கொள்ளுகிற நிலையின் மேலான ஒரு நிலை. How we need to overcome? நாம் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும்? Because our names are recorded in heaven. நம்முடைய நாமங்கள் நம்முடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. This must be written in our heart. இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் எழுதி வைக்கப்படும். My name is recorded in heaven. என்னுடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. So doesn't matter what happens in my life. ஆகவே என் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் பரவாயில்லை. That is why Jesus overcame. அப்படிதான் இயேசு ஜெயம் கொண்டார். He saw the joy set before him. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தார். So all that happened in his life, he despised it. அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கென்று நடந்த எல்லா காரியத்தையும் அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. Yeah.
the struggle he had, அவருக்கு இருந்த பிரச்சனைகள், he despised it. அதை அவர் எண்ணாமல் போனார். The offer he got it, a greater offer, அவருக்கு having the glory of the whole world. இந்த உலகத்தின் முழு மகிமையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொடுக்கப்பட்ட ஒரு பெயரேய விலைக்கிரயம், He rejected it. அதை அவர் நிராகரித்தார். Both he has rejected. ரெண்டையுமே நிராகரித்தார். The glory of this world also he has rejected. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய மகிமையும் அவர் நிராகரித்தார். The trouble that this world gave him also he rejected it. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய பிரயாசத்தையும் அவர் நிராகரித்தார். Because என்ன காரணம் என்றால், there is a greater joy set before him. அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் அவ்வளவு மேலான ஒரு சந்தோஷம். So that's the way we also need to overcome, brothers and sisters. ஆகவே இதே விதத்தில் தான் நீங்களும் நானும் ஜெயம் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. That is permanently written in our heart. அது நிலையாக நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருந்தால், Because I don't belong to this world. நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல. My glory in this world is temporary, and my struggle in this world is also temporary. இந்த உலகத்திலே எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது இந்த உலகம் எனக்கு கொடுக்கிற மகிமையா இருக்கட்டும், எல்லாம் தற்காலிகமானது. So that is what the Holy Spirit wants to write in our heart. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே எழுதும்படி விரும்புகிறார். That is how all the godly men who were filled with the Holy Spirit lived on this earth. இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு தெய்வீக மனிதர்களும் தேவ மாந்தர்களும் இப்படியாய் அவர்கள் பிழைத்தார்கள். That's why they did not consider the glory of this world as something. அதன் நிமித்தம் தான் இந்த உலகத்தில் இருந்து வருகிற மகிமையை ஒரு பெரிய பொருட்டாக அவர்கள் எண்ணவில்லை. Or the struggle they had. அல்லது இந்த உலகம் கொடுக்கக்கூடிய பிரயாசத்தையும் அவர்கள் ஒரு பெரிய பொருட்டாக பார்க்கவில்லை. All the godly men suffered a lot in this world. இந்த உலகத்திலே எல்லா தேவ மனிதர்களும் அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். But they never considered it as something. ஆனால் அதை ஒரு பொருட்டாக அவர் எண்ணிக்கொள்ளவில்லை. What is the reason? என்ன காரணம்? When the Holy Spirit came into their heart, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயங்களிலே வந்த பொழுது, it is written in their heart, they don't belong to this world. இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு உரியவன் நீ அல்ல என்கிற வார்த்தை அவர்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டது. So they never bothered about anything. ஆகவே தங்களை சுற்றி நடக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் பெரிதாக எண்ணிக்கொள்ள. So it is very important, brothers and sisters, we always filled with the Holy Spirit. ஆகவே நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்பது மிகவும் அவசியமானது சகோதர சகோதரிகளே. At the same time we need to know what will happen in the last days. அதே சமயம் கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்க போகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். Among believers, விசுவாசிகள் மத்தியிலே. I am not speaking about the world. நான் உலகத்திலே நடக்கிற காரியத்தை பேசவில்லை. I have no right over the world. காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தின் மேல் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. And I don't know how to speak about the world, what is happening around in the world. இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களிலே உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதெல்லாம் பேசுவதற்கு எனக்கு ஒரு உரிமையும் இல்லை. Even the apostles did not speak about the world. அப்போஸ்தலர்கள் கூட உலகத்திலே என்ன சம்பவிக்க போகிறது They were bothered about the children of God who are in the church. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் அக்கறையோடு இருந்தார்கள். In the last days, what will happen to the believers in the church? கடைசி நாட்களிலே சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன நடக்கும்? See, let us turn to the book of 2 Timothy chapter 3. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். It says here, verse 5. அதனுடைய 5ஆம் வசனம். In the last days, he starts with the last day. இந்த 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்தால் கடைசி நாட்களில் என்றுதான் அது துவங்குகிறது. Okay, in the last days, கடைசி நாட்களில் verse 5. 5ஆம் வசனம். There will be so many holding a form of godliness, though they have denied its power. தேவ பக்தியின் வேஷத்தை அநேகர் தரித்திருப்பார்கள், அதன் பலனையோ அவர்கள் மறுதலித்திருந்திருப்பார்கள். See, in the last days, கடைசி நாட்களில் we need to examine. நாம் நம்மை சோதிக்க வேண்டும். All of us sitting here, இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், do we only have a form of godliness or a real godliness? நமக்கு இருக்கக்கூடியது தேவ பக்தியின் வேஷமா அல்லது தேவ பக்தியின் பலனா? In the last days, கடைசி நாட்களில் many will have the form. அநேகர் பெற்றிருக்க காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தேவ பக்தியின் வேஷம் இருக்கும். That means என்று சொன்னால் outwardly there is a form. வெளிப்பிரகாரமாய் பார்த்தால் ஒரு வேஷம். Jesus himself said in Matthew chapter 7, மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இயேசுதாமே சொல்லியிருக்கிறார், beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. We immediately our mind goes to some prophets.
உடனே நம்முடைய மனது ஏதோ ஒரு No, தீர்க்கதரிசி no, பால் no. போகும். Don't go there. அங்கெல்லாம் Examine போக ourselves. வேண்டாம். Examine நம்மை ourselves. நாமே சோதித்து We are the prophets. நாம் தான் அந்த தீர்க்கதரிசி. All those who are filled with the Holy Spirit, what they will do first? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட எல்லாரும் முதலாவது அவர்கள் செய்கிற காரியம் என்ன? They will speak in tongue. அவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்களா? Yeah, they will speak also. அவர்கள் அந்நிய பாஷையும் பேசுவார்கள். But what is the first thing they will do? ஆனால் அவர்கள் செய்கிற முதல் காரியம் என்னவா இருக்கும்? They will prophesy. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். That is the first thing. அதுதான் முதல் காரியம். So we don't go to the prophets outside. ஆகவே Let us come back to ourselves. வெளியில இருக்கிற தீர்க்கதரிசிகள் இடத்திலே நாம் போக வேண்டாம். முதலாவது நம்மை நாம் நிதானித்து We பார்ப்போம். prophesy. All those who filled with the Holy Spirit prophesy first. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட எல்லாரும் முதலாவது அவர்கள் செய்கிற காரியம் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Then Jesus said, பின்பு இயேசு சொன்னார், beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். How Jesus identified them. அவர்களை இயேசு எப்படி அடையாளம் கண்டுகொண்டார்? He said they will have the sheep cloth. அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் தோலை உடுத்தி இருப்பார்கள். Inwardly உள்ளான நிலைமையிலோ wolves. அவர்கள் பீறுகிற பட்சிக்கிற ஓநாய்களா இருப்பார்கள். That is the sign of a false prophet. ஒரு கள்ள தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் இதுதான். That is a sign of a false believer. ஒரு கள்ள விசுவாசியினுடைய அடையாளம் அதுதான். What is that? அது என்ன? What is that? அது என்ன? அது என்ன அடையாளம்? Outwardly வெளியரங்கமாக sheep skin. ஆட்டுத்தோல். Inwardly உள்ளான நிலைமையிலோ wolves. அவர்கள் ஓநாய்கள். Now come back to us. We don't have to go anywhere. I said. நான் Don't go ஏற்கனவே சொன்னது anywhere. போல உங்கள் சிந்தை வேற எங்கேயும் போக வேண்டாம். Let us concentrate within us. நமக்குள்ளாக நம்முடைய சிந்தை வைத்திருப்போம். Okay. Outwardly who are we now? வெளிப்பிரகாரமாய் பார்த்தால் நாம் எப்படி தோன்றுகிறோம்? We are all good sheep. நல்ல ஆடுகளைப் போல காணப்படுகிறோம். White sheep. வெள்ளை ஆடுகளைப் போல. What is the skin we have? நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் என்ன? White skin of lamb. ஒரு வெள்ளையான ஒரு ஆட்டினுடைய அந்த தோலை உடுத்தி இருக்கிறோம். Okay. வெள்ளை. Now inwardly, ஆனால் உள்ளத்திலோ that is called form of godliness and no power. அதற்கு பேர் தான் தேவ பக்தியின் வேஷம் இருக்கிறது, ஆனால் தேவ பக்தியின் பலன் இல்லை. Okay. How can we understand the wolves? How can we know the wolves? சரி, இந்த ஓநாய்களை எப்படி நாம் கண்டடையாளம் கொள்ள முடியும்? Somebody has to touch. அதை யாராவது தொட்டு பார்க்கணும். Kick or அதை pin, உதைக்கணும். pin, small pinning. இல்ல அதை குத்தி பார்க்கணும். What will happen? இப்போ என்ன நடக்கும்? What is inside will come out. உள்ள என்ன இருக்குதோ அது வெளியில வரும். It will bite. அது அப்படியே கடிக்கும். Is that happens in our life? நம்முடைய வாழ்க்கையில அது நடக்குதா? No brother, we are all brothers and sisters, very good brothers in the CFC church. இல்ல சகோதரனே, நாங்க எல்லாம் நல்ல சகோதர சகோதரிகள் Okay, CFC here சார்ந்தவர்கள். everybody look like good sheep. இங்கு பார்ப்பதற்கு எல்லாருமே நல்ல ஆடுகளைப் போல தான் தோற்றமளிக்கிறோம். But in real life, ஆனால் யதார்த்த வாழ்க்கையிலே how is it? அது எப்படி இருக்கு? That is very important. அங்குதான் மிக முக்கியம். In real life, who am I? யதார்த்த வாழ்க்கையிலே நான் யார்? But in the last days, கடைசி நாட்களிலே there will be so many people among believers that will not have a real life, but outwardly they have a form. விசுவாசிகள் மத்தியிலே இருக்கிற அநேகருக்கு என்ன இருக்கும் என்று சொன்னால், வெளிப்பிரகாரமான ஒரு விசுவாசிகளுக்குரிய வேஷம் இருக்கும், ஆனால் உள்ளான நிலைமையிலோ அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். It's very important to examine. அதை நிதானிப்பது மிகவும் அவசியம். This is one of the sign of the last days. கடைசி நாட்களிலே காணப்படுகிற அடையாளங்களில் இதுவும் ஒன்று. Oh, don't wait for the earthquake and famine and war. நீங்கள் ஒரு பூகம்ப அதிர்ச்சிக்கோ அல்லது வேற ஏதாவது யுத்தத்திற்கோ பஞ்சத்திற்காகவோ நீங்கள் காத்திருக்க No, வேண்டாம். don't consider those things. அவைகளெல்லாம் ஒரு அடையாளமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். Consider these things you and me being in the church. சபையில் இருக்கிற நீங்களும் நானும் இவைகளை அடையாளமாக எடுத்துக்கொள்வோம். How am I behaving privately? நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்கிறேன்? What is my intention? என்னுடைய உள்ளான நோக்கம் என்ன? What is my speech in secret? என்னுடைய ரகசிய பேச்சு சம்பாஷணை எப்படி இருக்கு? What is my intentions? என்னுடைய உள் நோக்கம் என்ன? See here, Paul himself said here. இங்க பாருங்க, பவுலே அதை சொல்லுகிறார். Men will be lovers of self. அநேகர் மனுஷர் தற்பிரியராய் இருப்பார்கள்.
chapter 3, 2 Timothy chapter 3, verse 2. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். Men will be lovers of self, மனுஷர்கள் தற்பிரியராயும் lovers of money. பணப்பிரியராயும். Why we fight? ஏன் நாம் சண்டை Why போடுகிறோம்? we get agitated? ஏன் நமக்கு இந்த கலக்கம் Why உண்டாகுது? we get irritated? ஏன் நமக்கு இந்த தொந்தரவு ஏற்படுகிறது? Why we get angry? ஏன் இந்த கோபம் வருகிறது? I love myself. என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். I am a big man for me. என்னை பொறுத்தவரையிலே நான் ஒரு பெரிய ஆள். I am a king for me. என்னை பொறுத்தவரையிலே எனக்கு நான் தான் ராஜா. Okay, if somebody touch a king, அப்படி இருக்கிற ராஜாவாகி என்னை யாராவது தொட்டு பார்த்தால், why God allows somebody to touch? ஏன் தொட்டு பார்க்கும்படி சிலரை தேவனே அனுமதிக்கிறார்? To show my real condition. என்னுடைய உண்மையான நிலைமை எனக்கு காட்டும்படிக்கு. God allows somebody to touch you and me, உங்களையும் என்னையும் தொடும்படிக்கு தேவன் சிலரை அனுமதிக்கிறார். so that I may know who am I. அப்படியாகிலும் என்னுடைய உள்ளான நிலைமையில நான் யாரா இருக்கிறேன் என்பதை Lovers நான் of self. கண்டுகொள்ளும்படி. Lovers of self. தற்பிரியர்கள், தங்களை தாங்களே நேசிக்கிறவர்கள். Just like that wolf. எப்படி அந்த ஓநாய் செய்யுமோ அது போல. Wolf doesn't love anybody. இந்த ஓநாய்க்கு வேற யாரையும் நேசிக்கிற பழக்கமே இல்லை. Can wolf love somebody? ஓநாய் வேற யாரையாவது நேசிக்குமா? Why wolves comes among the sheep? ஏன் ஆடுகளுக்குள்ளே ஓநாய் வருகிறது? To eat it. அதை பட்சிக்கும்படிக்கு, அதை சாப்பிடும். Wolf is a creature always seek for its own. ஓநாய் என்பது எப்பொழுதுமே தனக்குரியவைகளை தேடுகிற ஒரு மிருகம். Have you ever seen that wolf is giving life to the sheep? எங்கேயாவது ஓநாய் ஆடுகளுக்காக எதையாகிலும் கொடுப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Can never do that. அது ஒருபோதும் நடக்காது. It always selfish. அது எப்பொழுதுமே சுயநலத்தோடு, Self seeking. எப்பொழுதுமே சொந்த காரியங்களை தேடும். When it comes to the midst of the sheep, it is thinking, what can I get it? இந்த ஓநாய் ஆடுகளுக்குள்ளே வரும் பொழுது அதனுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்னா, இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? Will somebody respect me? யாராவது என்னை மதிப்பார்களா? Will somebody give me something? யாராவது ஏதாவது எனக்கு கொடுப்பார்களா? Somebody will take care of me. என்னை யாராவது பார்த்துக் கொள்வார்களா? That's the nature of wolves. அதுதான் ஓநாயின் குணம். Yeah, if we have that nature, நமக்கும் அதே குணம் இருந்தால், we are just having a form. நமக்கு இருப்பதெல்லாம் தேவபக்தியின் வேஷம்தான். Yeah, lovers of self, lovers of money. மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். So we should meditate on all these things. There are so many things listed here. இந்த இடத்துல अनेक காரியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. Just don't read it away. வெறுமனே நீங்கள் அதை வாசித்து போக வேண்டாம். நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். Am I a person loving myself? என்னை நானே நேசிக்கிற மனுஷனாகவா தான் நான் இருக்கிறேனா? I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. I am a disciple of Jesus. நான் இயேசுவுக்கு சீஷன். Who never loves himself. தன்னைத்தானே நேசிக்காதவன் தான் சீஷன். We are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறோம். That is the Spirit of God himself. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய ஆவியினாலேயே நாம் நிரம்பி We இருக்கிறோம். have to see whether I am filled with the Holy Spirit this way. இந்த விதத்திலே நான் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி If இருக்கிறேனா I am என்று filled பார்க்க with the வேண்டும். Holy Spirit, நான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால், just like God is not self-loving, I will also not be. தேவன் எப்படி தற்பிரியரா இருக்க மாட்டாரோ அதுபோல நானும் என்னை நான் நேசிக்காத தற்பிரியனா இருக்க மாட்டேன். Is God selfish? தேவன் சுயநலமுடையவரா? If God gives me that spirit, அதே ஆவியை தேவன் எனக்கு கொடுக்கும் பொழுது what will happen to me? எனக்கு என்ன நடக்கும்? I will also be selfless. நானும் சுயநலமற்றவனா இருப்பேன். That is the reason I am again and again and again telling you everybody to be filled with the Holy Spirit. இது நிமித்தம் தான் திரும்ப திரும்ப எல்லாரிடத்திலும் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள் என்று. That is the Spirit of God. அது தேவனுடைய ஆவி. That is the Spirit of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த ஆவி. When that Spirit comes, I will also be like Jesus Christ. அந்த ஆவி எனக்குள்ளே வரும்பொழுது தான் நானும் இயேசு கிறிஸ்துவை போல நடந்து கொள்வேன். Otherwise I will copy all these things. I will put a dress and inwardly I will be like this. இல்லாவிட்டால் இது எல்லாம் நான் பிரதி எடுத்து எனக்குள்ளே இந்த ஆட்டுத்தோலை போர்த்தி ஒரு நடிக்கிற வேஷம் தரிக்கிறவனா இருப்பேன். When the Holy Spirit comes, you will not be acting. பரிசுத்த ஆவி வரும்பொழுது you will not be an actor. நீங்கள் நடிக்கிறவர்களாய் பாவிக்கிறவர்களாய் you will be real. You will be real. நீங்கள் இயல்பாய் யதார்த்தவாதிகளாய் இருப்பீர்கள். You will not be a self lover. நீங்கள் அந்த இடத்திலே தங்களை தாங்களே நேசிக்கிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். You will not love money. நீங்கள் பணத்தையும் நேசிக்க மாட்டீர்கள். I tell you brother, if however you try not to love money, you will love it. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே,
நீங்கள் எவ்வளவுதான் பணத்தை நேசிக்காமல் இருக்கணும்னு நீங்க முயற்சி செய்தாலும் பணத்தை நீங்கள் நேசிப்பீர்கள். It's not by your efforts. அது உங்களுடைய பிரயாசத்தினால் You need வெளிப்படுகிற to have காரியம் the spirit of Jesus Christ who never loved money. பணத்தை நேசிக்காத இயேசுவினுடைய ஆவி உங்களுக்குள்ளே வர வேண்டும். Then you will also not love money like Jesus not loved. அப்பொழுதுதான் இயேசு எப்படி பணத்தை நேசிக்காமல் இருந்தாரோ அதே போல நீங்களும் பணத்தை நேசிக்காமல் இருக்க முடியும். Otherwise we keep on hearing and we keep on trying to not to love money. இல்லாவிட்டால் நாம் தொடர்ந்தேச்சையாய் கேட்கிறவர்களாகவும் பணத்தை நேசிக்க கூடாது என்று முயற்சி செய்கிறவர்களாகவும் மாத்திரம் இருப்போம். We will put a dress. அந்த வேஷத்தை தரித்துக் கொள்வோம். But there will not be real thing. ஆனால் அது இயல்பாய் இருக்காது. You can put a dress as if I don't love money. பணத்தை நேசிக்காதவனை போல ஒரு பாவனை செய்து வேஷம் தரித்து I can put a dress as if I don't love myself. நான் என்னை நானே நேசிக்காதவனை போல ஒரு பாவனை செய்ய முடியும். That's hypocrisy, brothers and sisters. அதற்கு பெயர் மாய்மாலம் சகோதர சகோதரிகளே. Without being filled with the Holy Spirit of Jesus Christ, you cannot be like that. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் உங்களால் இப்படி வாழ முடியாது. In the last days in the church there will be so many people who has got a form of godliness, but there is no power. கடைசி நாட்களிலே சபைக்கு வருகிற அநேக தேவ பக்தியின் வேஷம் தரித்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள். அதனுடைய பலனோ அவர்களுக்கு இருக்காது. That means real godliness will have a power to overcome. என்று சொன்னால் உண்மையான தேவ பக்தி என்பது ஜெயங்கொள்ளுகிற ஒரு பலத்தோடு இருக்கும். Real godliness is the power of God. உண்மையான தேவ பக்தி என்பது தேவனுடைய பலத்தினால் இருக்கும். If you don't have the power of God, you will have to put the dress. தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் தேவனுடைய பக்தியின் வேஷம் மாத்திரம் இருக்கும். Yeah, then men will be boastful. அப்பொழுது மனுஷர் வீம்புக்காரர்களாயும். I was thinking, how can I be free from boasting? Because I'm born as a person boasting in everything. வீண் பெருமை பேசாத ஒரு மனுஷனா எப்படி நான் இருக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்பொழுதுமே தன்னை குறித்து பெருமையான காரியங்களை பேசி திரிவான். He will always boast in things. அவன் எப்பொழுதுமே தனக்குரியவைகளிலே பெருமை பாராட்டுவான். He will boast in such a way that he has not received. He got it like that. He was like that. இதோ அவன் அப்படியே பிறந்ததைப் போல அப்படியே உண்டானதைப் போல அவன் காரியங்கள் எல்லாம் பெருமையா எடுத்து பேசுவான். They may boast in so many things. அவன் அநேக காரியங்களிலே பெருமை பாராட்டுவான். Man will boast in many things. மனுஷன் அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுவான். Eve, after sinning also, she was boasting that he got a male child. பாருங்கள், ஏவாள் பாவத்திலே விழுந்த பிற்பாடும் கூட தனக்கு ஒரு ஆண் பிள்ளை உண்டானதை குறித்து அவள் பெருமை பாராட்டினாள். Yeah, that's the nature. அது ஒரு இயல்பான சுபாவமாய் Even மாறிவிட்டது. sitting in sin, you can boast about so many things. பாவத்திலேயே உழன்று கொண்டிருந்தும் அநேக காரியங்களை குறித்து பெருமை பேசலாம். Something little, ஏதோ இங்குமங் கொஞ்சம் something little we have done here and there. இங்குமங் Or God, that also we will not do it. We can't do it. We are not adequate to do it. It's from by the power of God. அற்ப சொற்ப காரியங்களையும் நம்மால் இயல்பாய் செய்ய முடியாது. அதற்கும் தேவன் பலனை கொடுக்கணும். But boasting, ஆனால் எல்லாவற்றையும் குறித்து வீம்பு பேசுவது, arrogant, அகந்தையா இருப்பது. We speak a lot about pride. நாம் பெருமை குறித்து நிறைய பேசுகிறோம். By speaking about pride, we will not become humble. ஒரு பெருமைக்கு எதிராய் பேசுவதனாலே நாம் மனத்தாழ்மையுடையவர்களாய் மாற முடியாது. Don't think like that. We know about pride. பெருமை என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். That happened in heaven. அது பரலோகத்திலேயே நடந்த ஒரு காரியம். With Lucifer it started. அது லூசிஃபரிலிருந்து தொடங்கின ஒரு குணம். I know all this story. I know this. I have learned so many things. எல்லாம் எனக்கு தெரியும். நான் இதை குறித்து கற்றிருக்கிறேன். Because of that you will become humble. இதெல்லாம் தெரிந்து வைப்பதனாலே மனத்தாழ்மை வந்துருமா? No, வராது. We have to have the spirit of Jesus Christ who humbled himself. தன்னைத்தானே தாழ்த்தின அந்த இயேசுவினுடைய ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். Then I will become humble. அப்பொழுதுதான் நான் மனத்தாழ்மையுள்ளவனாக Till that time I will be arrogant and proud. அது வரைக்கும் நான் அகந்தை உள்ளவர்களாகவும் பெருமை உள்ளவனாயும் இருப்பேன். Yeah. Then பின்பு revilers, தூஷிக்கிறவர்கள், who did not speak any reviling word. எதிர்த்து பேசுகிற பேசாமல் இருந்த, who has not reviled, பதிலுக்கு பதில் பேசாதம இருந்தவர் யார்? Only Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். So if I don't have to revile means what I need to have. பதிலுக்கு பதில் நான் பேசக்கூடாது என்று எதிர்த்து நிற்கக்கூடாது என்று நான் விரும்பினால் எனக்கு என்ன வேணும்?
I need the Spirit of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஆவி எனக்கு வேணும். It is not the study I need. நான் படிக்கிற பாடமல்ல எனக்கு With உதவுது. the study I cannot be like that. நான் பாடம் படிப்பதனால அப்படி வாழ்ந்து விட முடியாது. Yeah, the angels, great angels, arguing with Satan about the body of Moses. பாருங்கள், மேலான தூதர்கள் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து சாத்தானோட ஒரு ஒரு வாக்குவாதம் வருகிறது. The angel did not utter a reviling word. ஆனால் அந்த தூதன் அவன் திரும்ப பேச துணியாமல், Because he is always seeing the face of God. காரணம் என்ன? இதுவரைக்கும் அவன் தரிசித்ததெல்லாம் He தேவனுடைய did not முகம். utter a reviling word to that. அவன் தூஷணமான ஒரு வார்த்தையை சொல்ல துணியாமல் பிசாசுக்கோட That's the nature of heaven. அது பரலோகத்தினுடைய சுபாவம். No reviling word is the nature of heaven. பரலோகத்திலிருந்து எந்த தூஷணமான வார்த்தைகளும் புறப்படுகிறது இல்லை. அதுதான் பரலோகத்தினுடைய சுபாவம். When we speak the reviling word, நாம் தூஷணமான வார்த்தைகளை பேசும் பொழுது that nature is from where? அந்த அந்த சுபாவம், அந்த குணம் யார்கிட்ட இருந்து வருது? That is from the earth. அது பூமியிலிருந்து That வருகிறது. is an earthly nature. அது பூமிக்குரிய சுபாவம். Why I should not revile? நான் ஏன் தூஷணமா எதிர்த்து பேசக்கூடாது? Because I don't belong to this world. நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. அதனாலே It is not simply we believe that our names are recorded in heaven. பரலோகத்திலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டதுக்கு என்பதை விசுவாசிப்பது மாத்திரம் போதாது. Our life must be like that. நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு ஒத்திருக்க Our வேண்டும். life must to prove that I don't belong to this earth. நாம் வாழ்கிற வாழ்க்கை அதை நிரூபித்து காட்ட வேண்டும், நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல என்று. So I don't revile. I don't ஆகவே want to revile. நான் பதிலுக்கு பதில் தூஷணமாய் எதிர்த்து பேச மாட்டேன். Because I don't belong to this earth. காரணம் என்ன? நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல என்பதனால். Earthly people revile. பூமிக்கு உரியவர்களாய் வாழ்கிறவர்கள் அவர்கள் தூஷணமாய் பேசட்டும். But ஆனால் when they come to the church, அவர்கள் சபைக்கு when they come to வரும்பொழுது, the prayer, அவர்கள் ஜெபத்திற்கு வரும்பொழுது they will put a dress. அந்த வேஷத்தை தரித்துக் கொள்ளும். Don't do that. அதை செய்ய வேண்டாம். It is very, very dangerous. அது மிக மிக ஆபத்தானது. Such people will deceive themselves. அப்படிப்பட்டவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் They are not கொள்வார்கள். deceiving anybody else. அவர்கள் வேறு யாரையும் ஏமாற்ற They முடியாது. deceive themselves. அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் One கொள்வார்கள். day their folly will be out. ஒரு நாளிலே அவர்களுடைய வேஷம் வெளியரங்கமாகும். That day அந்த நாளிலே they will be naked. அவர்கள் நிர்வாணிகள் எனப்படும். So don't do that. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டாம். Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். Say to the Lord, I don't want the form. கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், தேவனே எனக்கு வேஷம் மாத்திரம் வேண்டாம். Take out your dress and throw it away. நீங்கள் உடுத்தியிருக்கிற அந்த வேஷத்தை எடுத்து எரிந்து The களைந்து dress போடுங்கள். of godliness and spirituality, throw it away. ஆவிக்குரியதாய் தோன்றுகிற தேவ பக்தியாய் தோன்றுகின்ற வேஷத்தை களைத்து போடுங்கள். Let us have the real thing. நமக்கு உண்மையான காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். Yeah, throw it away. Just like Bartholomew. எப்படி அந்த பெத்லெமேயு வந்து தன் வஸ்திரத்தை ஊறி போட்டான், அதுபோல What did he do? அவன் என்ன செய்தான்? When Jesus called him, இயேசு அவனை அழைத்த பொழுது he has thrown away all his overcoats. அவன் மேலே போட்டிருந்த எல்லா வஸ்திரத்தையும் எடுத்து எரிந்து விட்டான். He threw it away. அவன் அதை எரிந்து போட்டான். He went to Jesus as without dress. அவன் எப்படி இருக்கிறானோ அதே வண்ணமா இயேசுவினிடத்திலே போய்விட்டான். See why we cannot be filled with the Holy Spirit? நாம் ஏன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியவில்லை? It's not because you don't pray. நாம் ஜெபிக்கிறதில்லை என்பதனால் அல்ல. It's not that you don't want. நமக்கு தேவை இல்லை என்று நான் நினைப்பதனால அல்ல. What is the reason? ஏன் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை? You don't want to throw away your coverings. நீங்கள் உங்கள் மேல் போட்டிருக்கிற அந்த அங்கி என்கிற வேஷத்தை எரிந்து போட விரும்பவில்லை. Brothers and sisters, wise thing to throw away your covering and go to the Lord so that he may cover you. நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மேலே போட்டிருக்கிற அந்த வேஷத்தை எல்லாம் எடுத்து களைந்து போட்டு எரிந்து விட்டு நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்திலே போவதுதான் நல்ல காரியம். Lord, I am like this. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன் தான் என்று நீங்கள் இருக்கிற வண்ணமாய் போய்விடுங்கள். What can I hide before God? ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாய் நான் எதை மறைக்க முடியும்? Before I utter a word from my mouth, he knows what I am going to utter. என் நாவிலிருந்து வார்த்தை பிறப்பதற்கு முன்பே நான் என்ன பேசுகிறேன் பேசப் போகிறேன் என்று அவர் அறிந்திருக்கிறார். Even I only know after I speak. எனக்கு கூட நான் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும். But God knows before even I speak. ஆனால் தேவன் நான் வாய் திறந்து பேசுவதற்கு முன்பாகவே அந்த வார்த்தையை How many people are here like that to confess before the Lord? தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட அறிக்கையை இட துணிந்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்?
Before I speak a word, he knows what I am going to speak. நான் பேசுவதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும் நான் என்ன பேச போகிறேன். What do I hide from him? அப்படி இருக்கும் பட்சத்திலே அவரிடத்திலிருந்து நான் எதை மூடி மறைக்க முடியும்? I cannot hide anything from him. அவருக்கு முன்பாக நான் எதையும் மூடி மறைக்க முடியாது. Know this reality, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். I cannot hide anybody. நான் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு I cannot hide anything from God. தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் நான் மறைக்க முடியாது. I can only hide men. நான் மனுஷர்களிடத்திலிருந்து வேண்டுமென்றால் மறைக்கலாம். One day that will also be evident. அதுவும் கூட ஒரு நாளிலே வெளியரங்கப்படுத்தப்படும். Why don't you expose it today? ஆகவே இன்றே அதை நீங்கள் வெளிப்படுத்துவது ஏன் உங்களுக்கு ஆகாத காரியம்? That is the wise thing. நீங்கள் செய்ய புத்தி உள்ள காரியம் அதுதான். Expose it today. இன்றே அதை வெளிப்படுத்தி விடுங்கள். So that you will be saved. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Then you will have a reality. அப்பொழுது உங்களுக்கு நிதர்சனம் உண்டாயிருக்கும். Yeah, here it says. இங்கே இப்படி சொல்லப்படுகிறது. Yeah, arrogant, revilers, disobedient to parents. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களும். In the last days, கடைசி நாட்களிலே they don't take care of their parents. தங்கள் பெற்றாரை அவர்கள் பார்த்துக்கொள்ள மாட்டார்கள். They don't respect their parents. தங்கள் பெற்றோர்களை மதிக்க மாட்டார்கள். But ஆனால் they will look like very godly. ஆனால் பார்ப்பதற்கு தேவபக்தி உள்ளவர்களை போல தோன்றுவார்கள். Anyone sitting here, இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற யாராகிலும், maybe you are earning enough, you are a highly qualified person, you are building your own home. If you are not respecting, taking care of your parents, you are not truly godly. நீங்கள் நன்றாக படித்திருக்கலாம், தேறி பெரிய ஒரு வருமானத்தில் இருக்கலாம், நல்ல வீடு சுகபோகத்தோடு நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் பெற்றாரை நீங்கள் மதிக்கவில்லை, அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. You must always respect your parents. எப்பொழுதுமே உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். Always you should help your parents. எப்பொழுதுமே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். Jesus was like that. இயேசு அப்படிதான் இருந்தார். You need to have that spirit. அதே ஆவிதான் உங்களுக்கும் இருக்க வேண்டும். 30 years he was submissive to his parents. 30 வருஷமாய் தன்னுடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். He never uttered a reviling word to his parents. தன்னுடைய பெற்றோருக்கு விரோதமான எந்த ஒரு தூஷணமான வார்த்தையும் எதிர்த்து பேசுதலும் அவரிலே We காணப்படவில்லை. all have uttered so many reviling words against our parents. ஆனால் நாமோ நம்முடைய பெற்றோருக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை பேசி இருக்கிறோம். You need to confess that. அதையும் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். If you want to straighten your paths, உங்களுடைய பாதைகளை நீங்கள் செவ்வை செய்து நேர்படுத்த வேண்டும் என்று சொன்னார். You need to confess that. நீங்கள் அதையும் அறிக்கை செய்ய வேண்டும். Whether son or daughter, அது மகனாய் இருக்கட்டும் மகளாய் இருக்கட்டும், if you have done something reviling to your parents, உங்களுடைய பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கிற ஏதேனும் ஒரு வார்த்தையோ செய்கையோ நீங்கள் செய்திருந்தால், you must immediately go and make the thing straight. உடனடியாக போய் நீங்கள் அந்த பாதையை செவ்வைப்படுத்த. Otherwise it won't go well with you. Bible says it won't go well with you. இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு எதுவும் நன்மைக்கு எதுவாய் நடக்காது என்று. This is the word of God, not my words. நான் பேசுகிற வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. It's God's word. அது தேவனுடைய வார்த்தை. So every brothers and sisters sitting here, ஆகவே இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், you are healthy, நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு, you are wealthy, நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தோடு இருக்கிறீர்கள், you have good understanding, good mind, உங்களுக்கு நல்ல தெளிந்த புத்தி உண்டு. but ஆனால் you should take care of your parents. உங்கள் பெற்றோர்களையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். Jesus was like that until the day he lived in the house. வீட்டிலே அவர் தங்கியிருந்த நாள் வரையிலும் இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். And when he was on the cross, hanging on the cross, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது that is கூட, the spirit we need. That's the Holy Spirit. அந்த ஆவிதான் நமக்கு வேண்டும். அதற்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. That is ஆவி. the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவி. Yeah, many we have this problem, in-laws and sister-in-laws, and they don't like the husband's father, mother. அநேகருக்கு இந்த husband பிரச்சனை, does not like wife's father and mother. அநேகருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். மாமியார் மருமகளுக்கு இடையே, மருமகன் மாமனாருக்கு இடையே, அதே போல கொழுந்தனார் நாத்தனார், இந்த போன்ற அநேக உறவின் முறை பிரச்சனை இருக்கு. Many wives does not like their father-in-laws or mother-in-laws. அநேக மனைவிமார் தங்கள் கணவருடைய தாய் தகப்பன்மாருக்கு அவங்களுக்கு பிடிக்காது. Or vice versa, many husbands does not like the father and mother of wives. அநேக கணவன்மார்களுக்கும் அவர்களுடைய மாமனார் மாமியாரை பிடிக்காது, விரோதிப்பார்கள். It can be outside, okay. In the world it is okay, உலகத்தில் not in the church. வெளியில இருக்கிற உலகத்தானுக்கு அது சரி, ஆனால் சபையில் இருக்கிற நமக்கு அது ஆகாத காரியம். Are you in the church of God? நீங்கள் தேவனுடைய சபையின் அங்கமா?
You must be like Jesus Christ. அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். What did Jesus do? இயேசு என்ன செய்திருப்பார்? He was hanging on the cross. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது His mother was standing there. அந்த இடத்திலே அவருடைய தாய் நின்று கொண்டிருக்கிறார். What did he say? அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? What did he say? அவர் என்ன சொன்னார்? He called John. யோவானை அழைத்தார். Here is your mother. இதோ உன் தாய். Take care of him. அவளை பார்த்துக்கொள். He said to mother Mary, மரியாளாகிய தாயின் இடத்திலே சொன்னார், here is your son. இதோ உம்முடைய மகன். From that moment onwards, that disciples received her. நாம் வாசிக்கிறோம், அந்த க்ஷண பொழுதிலிருந்து அந்த சீஷன் தாயை தன்னிடமாய் சேர்த்துக்கொண்டார். Was Jesus concerned about his mother? தன்னுடைய தாயாரை குறித்தன அக்கறை இயேசுவுக்கு இருந்ததா? Do you have that spirit? அதே ஆவி உங்களுக்கு இருக்கா? Or you are just covering a form of godliness? அல்லது வெறுமனே தேவ பக்திக்குரிய வேஷத்தை மாத்திரம் by வைத்திருக்கிறீர்கள்? a prayer, by a covering the head, by a smile, you are showing a form of godliness? ஒரு சிரிப்பினாலே அல்லது முக்காடிட்டு பயபக்தியாய் அமர்ந்திருப்பதனாலே அல்லது பவ்யமாய் தோன்றுகிறதுனாலே நீங்கள் தேவ பக்திக்கு உரியவர்களா? No. God will not accept that. இல்லை, தேவன் அப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். You need to be real. நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க. You need to be like Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். Yeah, I want to become like Jesus Christ. That's our slogan. நம்முடைய அந்த slogan or our நம்முடைய அந்த ஸ்லோகனே நாம் இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்பதுதான். We always say. நாம் அப்படிதான் சொல்லுவோம். But what about these areas? ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் என்ன? Disobedient to the parents. பெற்றோருக்கு தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. We all think only when we are little kids we had to obey the parents. நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம், சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுதுதான் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் தேவையில்லை. After 18 years I don't need parents. 18 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிகிற காரியம் அவசியம் இல்லை. Brother, sister, அது அப்படிதானா? they are the one who brought you to this world. இந்த உலகத்திற்கு உங்களை கொண்டு வந்தவர்களே அவர்கள்தான். Without them you cannot be a Christian. அவர்கள் அன்றி உங்களால் கிறிஸ்தவர்களா இருந்திருக்க முடியாது. Even unconverted parents, ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாத their parents are unconverted. அநேக சகோதர சகோதரிகளுடைய தாய் தகப்பன்மார் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். You are converted. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். How you got converted? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? How you came to this world? இந்த உலகத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? Through them only. அவர்கள் மூலமாக தானே. Because of them only you came to the world. அவர்களால் தான் இந்த பூமியிலே நீங்கள் தோன்றினீர்கள். So do you need to respect them? ஆகவே நீங்கள் அவர்களை மதிக்க வேண்டும் அல்லவா? Do you need to honor them? நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டும் அல்லவா? You have to say, without them I cannot be a Christian. அவர்கள் இல்லாமல் நான் இன்று ஒரு கிறிஸ்தவனா இருந்திருக்க முடியாது. Without them I could not come to the church. அவர்கள் இல்லாமல் இன்று நான் சபையிலே வந்து இப்படி எல்லாம் இருக்க முடியாது. Do you believe that? அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Don't think that you are converted so now okay I don't need them. ஆகவே நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனி அவர்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. I'm not asking you go and take their consultation. No. நீங்க போய் அவங்க கிட்ட ஆலோசனை எல்லாம் வாங்கிக்கோங்க நான் சொல்லல. ஆனால் you should respect them, honor them. நீங்கள் மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். Don't neglect them. நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்த. If you earn money, நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிற பட்சத்தில் you have to pay to them for their living. அவர்களுடைய ஜீவனத்துக்கு தேவையான காரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். That is good before God. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக செம்மையான காரியம். God will honor that. அப்பொழுது தேவன் உங்களை கனப்படுத்துவார். You must pay to them. நீங்கள் அவர்களுக்கு உகந்ததை கொடுக்க வேண்டும். Brother, you are a Christian, how can you show your Christianity to them? நீங்கள் கிறிஸ்தவனாய் இருக்கும் பட்சத்தில் இந்த கிறிஸ்தவத்தை நீங்கள் எப்படி அவர்களுக்கு வெளியில காண்பிக்க முடியும்? By this way, you help them. நீங்கள் அவங்களுக்கு சகாயம் பண்ணுவதனால் தான். You should do that. நீங்கள் செய்ய வேண்டும். These are small thing. இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் தான். But this can detach you from the real godliness. ஆனால் இந்த காரியங்களை செய்யாத பட்சத்திலே உண்மையான தேவ பக்தியிலிருந்து இது உங்களை விலக்கி வைத்து விடும். When பின்பு ungrateful, நன்றி அறியாதவர்களாய், that means no thankfulness, ஒரு நன்றி உணர்வே இருக்காது. See, you should be thankful to God as well as to the people. நீங்கள் தேவனுக்கும் சரி மனுஷர்களுக்கும் சரி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Anybody has done anything in your life, உங்கள் வாழ்க்கையிலே யார் என்ன காரியத்தை செய்திருந்தாலும், even a small thing somebody has done, ஏதோ உங்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன உதவி செய்திருந்தாலும், look at Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். What did he say? அவர் என்ன சொன்னார்? Even if you have given a glass of water
ஒரு கலசம் தண்ணீராகிலும் கொடுத்திருந்தால் what will happen? அப்ப என்ன நடக்கும்? You will have a reward. அதற்கேற்ற பிரதிபலன் உண்டாயிருக்கும். Jesus is like that. இயேசு அப்படிதான் இருந்தார். So becoming like Jesus means what? ஆகவே இயேசுவை போல மாறுவது என்று சொன்னால் என்ன? Just not possible that until I have that spirit from Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அந்த ஆவி, அதே ஆவி என்னிடத்திலே Tell வராத Lord, பட்சத்திலே I சாத்தியம் இல்லை. also need to have that spirit. You are thankful. ஆண்டவரே, நீர் எப்படி நன்றி உள்ளவராய் இருந்தீரோ அதே போல நானும் நன்றி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு அந்த ஆவியை தாரும். Even a glass of water is given, எனக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தால் கூட you will have a reward. அதற்கேற்ற பிரதிபலன் உண்டு. So how much people have done for us? ஆகவே எவ்வளவாய் ஜனங்கள் நமக்கு செய்திருப்பார்கள்? How much people have done? எவ்வளவு நமக்கு செய்திருக்கார்கள்? உங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார்கள்? I know so many people have done so many good things to me. எனக்கு அநேக ஜனங்கள் அநேக நன்மைகளை செய்ததை நான் அறிந்திருக்கிறேன். I remember from the age of almost 10 or 12. 10-12 வயதிலிருந்து அந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய மனதில் இருக்கு. I still remember with a thankfulness. இன்றும் நான் நன்றி உள்ளவனாய் அவைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். In a time I was hungry. நான் பசியோடு இருந்த வேளையிலே One person give a piece of bread. ஒருவன் வந்து அப்ப துணிக்கை கொடுத்திருந்தார். Can anybody forget about that? அதை யாராகிலும் மறக்க முடியுமா? When you were hungry, நீங்கள் பசியோடு இருந்தப்போ somebody give a piece of bread. யாரோ ஒருவர் வந்து ஒரு அப்ப துணிக்கை கொடுக்கிறார். When you were in need of something, நீங்கள் ஏதோ ஒரு தேவையில் இருந்தபோது somebody came and give you something. யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறார். Okay, you say, oh, God gave him. God did that. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது தேவன் கொடுத்தார், தேவன் தான் சந்தித்தார். Don't be arrogant. அவ்வளவு அகந்தை வேண்டாம். Yes, God looked at you. தேவன் உங்களை பார்த்து சந்தித்தார். ஆனால் God used that person. அந்த நபரை பயன்படுத்தி உங்கள் தேவையை So be thankful to God and to that person. ஆகவே அந்த நபருக்கும் சரி தேவனுக்கும் சரி நன்றி உள்ளவர்களாய் never forget what other people have done in our life. மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையிலே செய்த எந்த ஒரு காரியத்தையும் நாம் மறக்க வேண்டாம். Jesus will never forget what we have done to him. அவருக்கு என்ன நீங்கள் செய்தீர்களோ அந்த ஒரு காரியத்தையும் இயேசு மறக்கவில்லை. Then why should I forget? அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஏன் மறந்து போக வேண்டும்? Why I am forgetting what the Lord has done, what the people have done for me? கர்த்தரும் ஜனங்களும் எனக்கு என்ன செய்தார்கள் என்பதை நான் ஏன் மறக்க வேண்டும்? You should never forget. நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. If you forget that, நீங்கள் அதை மறந்தால், ஜனங்கள் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் மறந்தால், you are such a proud person. நீங்கள் அவ்வளவு மெத்த பெருமைக்காரர். See, ungrateful in the last days. கடைசி நாளிலே நன்றி அறிவுதல் இல்லாதவர்களாய், when I don't have a thankful heart to my brothers and sisters and my wife and children or my parents, என்னுடைய பெற்றாருக்கும் சரி, என் மனைவிக்கும் சரி, என் பிள்ளைகளுக்கும் சரி, என் சகோதர சகோதரிகளுக்கும் சரி நான் நன்றி இல்லாதவனாய் போனால், what I have? அப்ப எனக்கு இருக்கிறது என்னவாம்? Only a form of godliness, not reality. வெறும் தேவ பக்தியின் வேஷம் தான். So many things are written there. இப்படி अनेक காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. They become unholy, பரிசுத்தம் இல்லாதவர்கள், unloving, சுபாவ அன்பில்லாதவர்கள், irreconcilable, இணங்காதவர்களாய், malicious gossip, அவதூறு செய்கிறவர்களாய், without self control, brutal, haters of good, treacherous, reckless, conceited, lovers of pleasure than lovers of God. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய், துரோகிகளாய், துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்புள்ளவர்களாய், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும். In the last days, கடைசி நாட்களிலே when believers become lovers of pleasure, விசுவாசிகள் கூட சுகபோக பிரியர்களாய் மாறிவிடுவார்கள். Where do you find your joy? Where do you find your joy? உங்களுடைய சந்தோஷம் நீங்கள் எதிலே அடைந்து கொள்கிறீர்கள்? Is it in God? தேவனிடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறீர்களா? Your pleasure, அல்லது my pleasure, உங்களுடைய சொந்த சுகபோகமா? in the last days it will be like that. கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கும். People, the believers become lovers of pleasure. விசுவாசிகள் எனப்படுகிற ஜனங்கள் அவர்கள் சுகபோக பிரியர்களாய், not loving God. தேவனை நேசிக்கிறவர்களாய் அல்ல. If you get time, உங்களுக்கு நேரம் இருந்தால், what do you like the most? நீங்கள் செய்ய விரும்புகிற காரியம் என்ன? Some sort of entertainments, pleasures. ஏதோ ஒரு விதமான ஒரு பொழுதுபோக்கு. In the last days it will be like this. கடைசி நாள்ல அப்படிதான் இருக்கும்.
among believers. I'm not விசுவாசிகள் speaking மத்தியிலே. about outsiders. வெளியில இருக்கிறவங்க காரியம் அல்ல நான் பேசுகிறேன். I'm not speaking about the neighbor house. நமக்கு அயலகத்தாரில் அவர்களை குறித்து பேசல. That spirit will transmit to your house. அந்த ஆவி அப்படியே உங்க வீட்டுக்குள்ளேயும் கடத்தப்படுது. Why do you open the door for that spirit? அந்த ஆவிக்கு நீங்கள் ஏன் கதவை திறந்து கொடுக்கிறீர்கள்? Don't open the door. நீங்கள் கதவு திறந்து கொடுக்க வேண்டாம். Outsiders are doing like that. வெளியில இருக்கிறவர்கள் அதை செய்கிறார்கள். Gentiles are doing like that. அஞ்ஞானிகள் அதை They செய்கிறார்கள். find pleasure in many things. அவர்கள் அநேக காரியங்களிலே சுகத்தை அடைகிறார்கள். But we are not supposed to find pleasure in that. ஆனால் நம்முடைய சுகபோகம் எல்லாம் அதே காரியத்தில் இருக்கக்கூடாது. Okay, you find pleasure in all your 6 days. உங்களுடைய ஏனைய 6 நாட்களும் நீங்கள் சுகபோகமாய் வாழ்ந்துவிட்டு Isaiah 58, God said to the children of Israel like this. ஏசாயா 58 இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து தேவன் இப்படி சொல்லுகிறார். You don't find pleasure in my Sabbath. என்னுடைய ஓய்வு நாளை நீங்கள் சந்தோஷத்தோடு ஆசரிக்கிறதில்லை. You find pleasure in your own works. உங்களுடைய சொந்த அலுவலிலே சந்தோஷம் அடைகிறீர்கள். You find pleasure in your business, in your home, in your what you are doing, in what you are building. You find pleasure in that. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் வேலை என்ன செய்கிறீர்கள், உங்க சொந்த இஷ்டத்தின்படி இதை கட்டுகிறீர்கள், அதை செய்கிறீர்கள், அதுல சந்தோஷம். And you come back and you fast. அதுக்கப்புறம் வந்து நீங்க உபவாசிக்கிறீங்க. Your mind is not changed. உங்க மனம் இன்னும் மாறல. Your pleasure is somewhere. உங்களுடைய இஷ்டம் வேற ஒரு இடத்துல இருக்கு. But you come back and fast. ஆனா நீங்க வந்து உபவாசிக்கிறீங்க. You pray. நீ ஜெபம் பண்றீங்க. And you are asking, why don't you hear? We are fasting and praying. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஜெபம் பண்ணி நாங்க உபவாசிச்சு ஜெபம் பண்றோமே, எங்க ஜெபத்தை ஏன் நீர் கேட்கிறதில்லை? We are praying for the Holy Spirit. Why don't you hear to that? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக நாங்க ஜெபம் பண்றோமே, ஏன் எங்க ஜெபத்தை நீங்க கேட்கல? We are praying for good thing. நல்ல காரியத்துக்காக தான் ஜெபம் பண்றீங்க. We are fasting for good thing. நல்ல காரியத்துக்காக தான் உபவாசிக்கிறீங்க. Why don't you hear it? ஆனால் ஏன் எங்கள் ஜெபம் கேட்கப்படல? You know what God said? அப்ப தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? In your heart you are finding pleasure for something else and then you come back and pray. நீ உன்னுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை இச்சித்து இஷ்டமான ஒரு காரியத்தை விரும்பின பிற்பாடு நீ வந்து வெளிப்பிரகாரமாக உட்கார்ந்து உபவாசி ஜெபம் பண்ற. You don't have a pleasure in me. உன்னுடைய இஷ்டம் என் மேல் இல்லை. Understand, brothers and sisters? உங்களுக்கு புரியுதா சகோதர In சகோதரி? the last days this can happen. கடைசி நாளிலே இது சம்பவிக்க முடியும், சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Yeah. After that form of godliness. அதுக்கப்புறம் தேவபக்தியினுடைய வேஷம். No power. பலன் இல்லை. You know what God said? தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? Avoid such people. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. When I read it, நான் அதை வாசித்தப்போ God will avoid such people? அப்படிப்பட்டவர்களை தேவன் விட்டு விலகி விடுவாரா? Read it in your Bible. I understood like this. If I live like that, God will avoid me. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தால் தேவன் என்னை விலக்கி வைத்து விடுவார். Think of it. How dangerous it is. அது எவ்வளவு அபாயமானது. Avoid such people. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. Because we cannot teach them. அவர்களுக்கு உபதேசிக்கவே முடியாது. You keep on saying to them, they will not listen to it. நீ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அதை கேட்க மாட்டார்கள். Avoid. அதனாலே விலகிடு. I felt if God avoids me, நான் இப்படியே எண்ணினேன், தேவன் என்னை விலக்கி வைத்தால் where will I stand then? நான் போய் எங்க நிக்க? If God avoids me, தேவன் என்னை விலக்கி வைத்தால், Holy Spirit says avoid such people. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. It's very important, brothers. இது மிகவும் முக்கியம் சகோதரர். How we live, how we conduct. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். Last days these spirits can come into you and me. கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவி எல்லாம் நம்மை நோக்கி வர முடியும். See, another thing in the last days. மற்றொரு காரியம் கடைசி நாளிலே. Chapter 4. 4ஆம் அதிகாரம். Verse 3. அதனுடைய 3ஆம் வசனம். The time will come, they will not endure sound doctrine. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசை பொறுக்க மனதில்லாமல். Other thing which will happen in the last days. கடைசி நாளிலே சம்பவிக்கிற மற்றொரு காரியம். What do we want? What we don't want? நமக்கு என்ன அவசியம் இல்லையாம், நமக்கு என்ன தேவைப்படலையா, what we don't like, நமக்கு என்ன பிடிக்காது, these type of things we don't like it. இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் நமக்கு பிடிக்காது. Tell me how many people liked what I spoke today? இன்னைக்கு நான் பேசினது உங்கள எத்தனை பேருக்கு இஷ்டமா இருந்தது சொல்லுங்க? Very difficult. ரொம்ப கஷ்டம். Very rare people will be. அது ரொம்ப அரிதிலும் அரிது. That is also a sign of the last day. இதுவும் கடைசி நாளிலே இருக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று. They will not endure sound doctrine.
அவர்களால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள முடியாது. Rather, மாறாக என்ன செய்வார்கள்? they will heap up teachers. அவர்கள் தங்களுக்கென்று போதகர்களை சேர்த்துக் கொள்வார்கள். Accumulate teachers for themselves. அவர்களுக்கென்று போதகர்களை சேர்த்துக் கொள்வார்கள். Those who will speak according to what they want. செவி திணர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்றபடி பேசுகிறவர்களை. What type of teacher you need? உங்களுக்கு எப்படிப்பட்ட போதகர்கள் வேண்டும்? Who will speak what I like. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி பேசுகிறவர் தான் எனக்கு வேணும். You want any teacher who does not speak what you want? You like any teacher like that? உங்களுக்கு அப்படிப்பட்ட போதகர்கள் மேலே விருப்பம் இருக்கா? எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவர் போதிக்கிறாரு, அதனால அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. What I am doing, you should say yes, it is right. நான் என்ன செய்யறேனோ அது சரின்னு சொல்ற ஒரு போதகர் வேணும். Yeah, I know many brothers comes to me and ask my opinion. அநேக சகோதரர்கள் வந்து ஏதோ ஒரு காரியத்துக்கான ஒரு ஆலோசனை என்னிடத்துல கேட்பார்கள். I immediately say, brother, I don't feel it is true, it is right. Don't do like that. நான் உடனே அவர்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க செஞ்சது இந்த காரியம் சரியில்லை, இது சரியா நான் உணரல, அதனால நீங்க செய்யாதீங்க. Next time they will not come. அடுத்த முறை ஆலோசனைக்கு வரவே மாட்டாங்க. Because he will say, whatever we go to him, we know the answer already. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்கிட்ட போய் இதை சொன்னா இவர் என்ன சொல்லுவாருன்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். What do people want? I sometimes think like this. I should not speak the truth. நான் இப்படியே எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேசணும்னா நான் உண்மையை பேசக்கூடாது. I should not speak the truth to them. நான் அவங்களுக்கு சத்தியத்தையே பேசக்கூடாது. I should just sign it down. அவங்க கொண்டு வரதெல்லாம் நான் அப்படியே கையெழுத்து போடணும். After that they will go to Samuel brother also said. Finished. Okay. அப்புறம் போய் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாமுவேல் பிரதர் கூட சொல்லிட்டாரு, அப்ரூவல் ஆயிருச்சு. Finished. Is that you want? இதுதான் உங்களுக்கு வேணுமா? Why do you come? நீங்க ஏன் வருகிறீர்கள்? Why you ask me question? ஏன் என்னிடத்துல கேள்வி கேட்கிறீங்க? To speak the truth or to deceive you? உங்களுக்கென்று சத்தியத்தை நான் சொல்லிக் கொடுக்கவா அல்லது உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளவா? I don't want to do that. I will not do it. நான் அதை செய்ய விரும்பல, I செய்யவும் cannot do மாட்டேன். it. I cannot do it. என்னால செய்யவும் முடியாது. I have to speak the truth to everybody. நான் எல்லாரிடத்திலும் யாரெல்லாம் என்னிடத்தில் வரார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சத்தியத்தை தான் சொல்ல முடியும். So in the last days, ஆகவே கடைசி நாட்களிலே they will not endure sound doctrine. ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. Brothers and sisters, let us repent about it. சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நாம் மனம் திரும்புவோம். Pray, Lord, give us teachers who speak the truth concerning me. என்னை குறித்ததான உண்மையை சத்தியத்தை பேசுகிற போதகர்களை எங்களுக்கு கொடும் என்று ஜெபிப்போம். Not what I want. எனக்கு என்ன விரும்பறனோ அதை பேசுகிறவர்கள். If we go to the doctor, சரி, நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் and he only speak in my favor. எப்பொழுதுமே அவர் எனக்கு ஆதரவா தான் பேசுறார். I have cancer inside. எனக்குள்ள ஒரு புற்றுநோய் உண்டு. And he say, no, you don't have any problem, you have no problem. அவர் என்கிட்ட பார்த்து என்ன சொல்றாரு, உனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நீ நல்லா இருக்கிற, healthy, you are perfectly all right, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற, சர்வ சுகம் இருக்கு. What will happen to that person? அப்படியே கேட்டுட்டு இருந்தா நோயாளிக்கு என்ன நடக்கும்? He will say, good doctor, நோயாளி என்ன சொல்லுவாரு, ரொம்ப அழகா, ரொம்ப மென்மையான மருத்துவர், ரொம்ப நல்ல மருத்துவர். Few days you will die. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நாள் அவன் செத்துருவான். Is there any use of that? இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கு? You will lose your eternal life. உங்களுடைய நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து போவீர்கள். Is that you want? அதான் உங்களுக்கு வேணுமா? You should lose your eternal life. நித்திய ஜீவனை இழப்பதுதான் உங்களுக்கு Or வேணுமா? you want a healthy life, Christian healthy life? ஒரு கிறிஸ்துவ, ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? ஆவிக்குரிய ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வேணுமா? If you want healthy life, I have to get the truth through the Holy Spirit. ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் என் நிதர்சனத்தை, எனக்குரிய சத்தியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Why this Ephesus church has become like this? நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், ஏன் இந்த எபேசு சபை இப்படி மாறிடுச்சு? இது ஒரு எபேசு சபை. Timothy was in Ephesus. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது தீமோத்தேயு எபேசு சபையில் இருக்கிறார். You know how the Ephesus church started? உங்களுக்கு தெரியுமா இந்த எபேசு சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? Acts chapter 19. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரம். With the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே. Even those 12 disciples and all the Gentiles, they all came with the power of the Holy Spirit. அங்கிருந்த 12 பேராய் இருக்கட்டும் அல்லது புறஜாதியின் இடத்திலிருந்து மனம் திரும்பி வந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு நிரப்பப்பட்டார்கள். Such a church. அப்படிப்பட்ட சபை. Okay, Paul was there for 3 years. பவுல் அவர்களோடு 3 வருஷம் இருந்தார். And after 3 years when he was leaving, 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் போகும்போது what he said, அவர் என்ன சொன்னாரு? Acts chapter 20.
அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம். He called the elders. அந்த சபையின் மூப்பர்களை அவர் வரவழைக்கிறார். And he was saying like this. அவர்களிடத்தில் இப்படியே சொல்லுகிறார். So elders have got a great responsibility. ஆகவே மூப்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. See what he is saying to the elders. மூப்பர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். Verse 29. 29ஆம் வசனம். I know that after my departures savage wolves will come in among you. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே Not வரும். sparing the flock. அவர்கள் மந்தையை தப்பவிட மாட்டார்கள். And from among your own selves men will arise, speaking perverse things to draw away the disciples after them. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்கள் என்றும் அறிந்திருக்கிறேன். From where? எங்கிருந்து? Not from ordinary believers. சாதாரணமான விசுவாசிகள் நடுவில் Those இருந்து who அல்ல. have the responsibility. யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நடுவில் இருந்து. People will arise. ஜனங்கள் சிலர் எழும்புவார்கள். And they will draw people towards themselves. அவர்கள் ஜனங்களை தங்கள் பால் இழுத்து கொள்வார்கள். Are you the person drawing people to yourself or to God or to Jesus Christ? ஜனங்களை உங்கள் பால் இழுத்து கொள்ள விரும்புகிற நபரா நீங்கள் அல்லது தேவன் பால் ஜனங்களை இழுத்து கொள்ளுகிற நபரா? As a result, what happened? அதனுடைய விளைவு என்ன See, நடந்துச்சு? so elders, you have got a great responsibility. ஆகவே மூத்த சகோதரர்களே மூப்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய If ஒரு God has பொறுப்பு given உண்டு. you a responsibility, தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தால் you should never compromise in anything. நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சமரசனக்கம் If the செய்யக்கூடாது. elder compromised, the whole church will be compromised. மூப்பர் சமரசனக்கம் செய்கிறவராக இருந்தால் முழு சபையும் சமரசனக்கம் செய்யும். If the father in the house compromised, the whole house will be a compromise. குடும்பத்தின் தகப்பன் தலைவர் அவர் சமரசனக்கம் செய்தால் முழு குடும்பமும் சமரசனக்கம் செய்யும். You know, Jesus spoke about two families உங்களுக்கு தெரியும் இயேசு ரெண்டு Towards the குடும்பத்தை end of- குறித்து பேசினார். before his coming. அவருடைய வருகைக்கு முன்பாக ரெண்டு குடும்பத்தை குறித்து அவர் எடுத்து பேசினார். One Noah's family, ஒன்று நோவாவின் குடும்பம், second Lot's family. இரண்டாவது லோத்துவின் குடும்பம். Why Noah's family become safe? ஏன் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது? Noah was a man who never compromised. எந்த ஒரு சமரச இணக்கமும் செய்யாத நபர் தான் நோவா. Are you Noah or Lot? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நோவாவாகவா அல்லது லோத்துவை போலவா? There are fathers like Noah and fathers like Lot. லோத்துவை போன்ற தகப்பன்மார்களும் உண்டு, நோவாவை போல தகப்பன்மார்களும் உண்டு. There are elders like Lot and there are elders like Noah. மூப்பர்களிலே நோவாவை போன்றவர்களும் உண்டு, லோத்துவை போன்றவர்களும் உண்டு. What happened? What is the end? அதனுடைய முடிவு எப்படி That's what இருந்தது? Paul is saying here. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். After my departure, நான் போன பின்பு wolves will come in. குடிதான ஓநாய்கள் வரும். From among yourself men will arise. உங்கள் நடுவிலிருந்து ஜனங்கள் எழும்புவார்கள். They will draw the disciples after them. சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் So கொள்வார்கள். don't try to please people. ஆகவே நீங்கள் ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டாம். Preach the gospel. சுவிசேஷத்தை You know பிரசங்கியுங்கள். what Paul is saying to Timothy? தீமோத்தேயுவுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Preach the gospel. சுவிசேஷத்தை நீ பிரசங்கி. Do your work. நீ உன் வேலையை திறன்பட செய். Complete your work. நீ உன் வேலை செய்து முடி. Don't try to attract people. நீ ஜனங்களை கவர்ச்சிக்க வேண்டாம். You don't heap up people for yourself. நீ உனக்கென்று ஜனங்களை உன்பால் இழுத்துக் கொள்ள வேண்டாம். Noah was a father. நோவாவும் ஒரு தகப்பனாய் இருந்தார். He obeyed God. அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். What God said is true. தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் சத்தியம். Not my wife or my children. என்னுடைய மனைவியோ என் பிள்ளைகளோ சொல்வதல்ல. What God said is true. தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. Okay, there is another father. இப்பொழுது மற்றொரு தகப்பன் Lot. அவன் பேர் லோத். What he did? அவன் என்ன செய்தான்? Darling, what you said is okay. அன்பே நீ என்ன சொல்றியோ அதுதான் சரி. Children, what you are saying is okay. பிள்ளைகளே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சரி. Okay, we want to go to Sodom, let us go. சோதமுக்கு போணுமா வாங்க சோதமுக்கு போவோம். What is the end? அப்ப முடிவு எப்படி இருந்தது? Okay, I think Noah had to have lot of opposition and struggle. நான் நினைக்கிறேன் நோவாவுக்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகளும் பிரச்சனையும் வந்திருக்கும். Always opposing people will be, children and family will be, wife will be opposing. எப்பொழுதுமே நோவாவுக்கு எதிர்த்து குடும்பமும் மனைவியும் பிள்ளைகள் எல்லாம் இருந்திருப்பாங்க. And there was no fight in the house of Lot. ஆனா லோத்து வீட்டை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இல்லை. Always happy. எப்பவுமே சந்தோஷம். Noah's children will say, see uncle Lot. நோவாவினுடைய பிள்ளைகள் நோவா கிட்ட சொல்லியிருப்பாங்க,
நம்ம லோத்து மாமாவை பார்த்தீங்களா? How is he? அவர் எப்படி The வாழ்றாரு? children are happy, very joyful. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா இருக்கிறாங்க. See, they go for a tour every year. They go to Gomorrah and Sodom and all. அவங்க பாருங்க சோதமுக்கு கொமராவுக்கெல்லாம் சுற்றுப்பயணம்லாம் சுற்றுலா போறாங்க. See, how joyful they are. அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. He always speaks about ark, 120 years ark. நீங்க எப்போ பார்த்தாலும் பேழை பேழைன்னு You have no other work. 120 வருஷம் போயிருச்சு. You have no other work. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. When are you going to live? எங்களை எப்போதான் விட போறீங்க? When are we going to enjoy our life? எப்போதான் எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழ்ந்து எங்க வாழ்க்கையை நாங்க அனுபவிக்கணும்? Do you feel that problem? உங்களுக்கு அந்த problem? உங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கா? Be strong. Don't compromise. திடம் மனதா இருங்கள். எந்த சமரசனக்கும் செய்ய வேண்டாம். One day they will come. ஒரு நாள் வரும். They will realize it. அவர்கள் புரிந்து கொள்வார்கள். Be truthful, brothers and sisters. நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருங்கள் சகோதர சகோதரி. Elders, be truthful. Don't draw people towards yourself. மூப்பர்களே, If I say like this, what that brother will think about me? மூப்பர்களே நீங்களும் எந்த சமரசனக்கும் செய்யாதீர்கள். நான் இப்படி சொன்னால் அவர் எப்படி நினைச்சுக்குவாரு? Stand alone. அப்படி இருந்தாலும் நீங்கள் One day, brother Zach was saying to something to me. Say like this. ஒரு நாளில் That person. சகோதரன் சகரியா பூனன் என்னிடத்திலே பார்த்து அந்த சகோதரனை குறித்து நீ இப்படி சொல்லு அப்படின்னு Go and tell that person like this. நீ போய் அந்த நபர்கிட்ட இப்படி சொல்லு. I said, brother, if I started saying like that, நான் சொன்னேன் they won't let me live here. நான் சொன்னேன் சகோதரனே, நான் இப்படியெல்லாம் போய் நான் சொன்னேன்னா இந்த இடத்துல என்னை வாழவே விட மாட்டாங்க. What he said, you know? அவர் அதுக்கு பதில் என்ன சொன்னார் தெரியுமா? Don't let them get you living there. Stand alone. அவங்க உங்களை வாழ விடனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்க தனியா கூட இருங்க. Stand alone. அந்த இடத்துல தனியா கூட இருங்க. Even if there is nobody with you. உங்களோட யாரும் ஆதரவா நிக்கலனாலும் பரவாயில்ல. Stand alone. தனியா இருங்க. That was a great encouragement to me. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் கொடுத்தது. So brothers, this is the way Christian life is. ஆகவே சகோதரர்களே, இப்படி வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. You cannot compromise. எந்த இடத்துல சமரசனக்கம் செய்ய முடியாது. Truth is truth. சத்தியம் சத்தியமாக தான் இருக்கும். Oh, you know what you feel right. What the scripture says, say that. நீங்கள் எதை சத்தியம் என்று நம்புகிறீர்களோ, வேதம் எதை சத்தியம் என்று சொல்லுகிறதோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். So in the last days, ஆகவே கடைசி நாட்களிலே there will be form of godliness. தேவ பக்தியினுடைய வேஷம் இருக்கும். But there is no power. ஆனால் அதிலே பலன் இருக்காது. And second, இரண்டாவது, people will not endure sound doctrine. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்துக் கொள்ளாத நபர்களாய் ஜனங்கள் மாறிவிடுவார்கள். Now you define yourself. இப்பொழுது உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். I have to define myself. என்னை நான் நிதானிக்க வேண்டும். Where do I stand and you stand? இந்த இடத்திலே நான் எந்த இடத்திலே உண்மையாய் நான் நிற்கிறேன், நீங்கள் நிற்கிறீர்கள். If I am in a wrong place, you are in a wrong place, today repent about it. நீங்கள் நிற்கிற இடம் ஒரு தவறான இடம், ஒரு தவறான பாதை என்று சொன்னால் இந்த நாளிலே மனம் திரும்புங்கள். Today itself. இந்த நாளிலே மனம் திரும்பி Don't leave it for tomorrow. நாளைக்கு என்று ஒத்தி போட வேண்டாம். Be radical. தீவிரமாயிருங்கள். May the Lord help us. கர்த்தர் தாமே உதவி செய்வாராக.